நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்மார்ட் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டர்லேருந்து இது ப்ரிப்பரேஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து எக்ஸாம்ஷன் சப்ஜெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸாம்ஷன் சப்ஜெக்ட் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓஎம்எஸ்எம் கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இதில் நம்ம பண்ண முடியாது. கொஞ்சம் எஃபர்ட் நல்லாவே போட்டாகணும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிற ஆர்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கோரிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மாடியூல் நம்பர் 1.1. ஓகே, அந்த 1.1 வந்து ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிருங்க. அந்த 1.1லேருந்து உங்களுக்கு தியரியும் இருக்கும், தென் அதே மாதிரி ஒன் வேர்டும் இருக்கும். அதனால தான் நான் 1.1 ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிருங்கன்னு சொல்கிறேன். ஓகே, அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு மாடியூல் நம்பர் 3 வந்துடுங்க. மாடியூல் நம்பர் 3ல் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாமே பார்க்கணும். கம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ், ட்ரெண்ட் அனலைசிஸ், ரேஷியோ அனலைசிஸ், அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்கோர், ஆல்மண்ட் ஜி ஸ்கோர், ஃபண்டு ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே பார்க்கணும். ஏதாவது ஒன்று விட்டுட்டு போகலாம், நோ வே. நீங்கள் கேஷ் ஃப்ளோவோ, ஃபண்டு ஃப்ளோவோ, ரேஷியோ ஏதாவது ஒன்று விட்டுட்டு போகலாம் அப்படின்னு அந்த ஆப்ஷனை வச்சுக்கக்கூடாது. கண்டிப்பாக கம்பல்சரி அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தே ஆகணும். ஓகே, அதை முடிச்சதுக்கப்புறம் மாடியூல் நம்பர் 4. மாடியூல் நம்பர் 4லேருந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அதுவும் அதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சு ஆகணும். மாடியூல் நம்பர் 5ல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பார்க்காதீங்க. மாடியூல் நம்பர் 3, 4 முடிச்சோன்னே அடுத்தபடியே வந்து 6 வந்துடுங்க. மாடியூல் நம்பர் 6ல் எது ரொம்ப இம்பார்ட்டன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் தான் மெயின். அந்த 6.1 தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6.2ங்கிறது ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட். அது வந்து கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். ஓகே, சும்மா லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. 6.3, 6.4, 6.5, 6.6 இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மி தான், சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சம் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. லைட்டாக ஏதாவது ஃபார்முலா இருக்கா, சின்ன சின்ன குட்டி குட்டி சம்ஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் 6.1 டெஃபினட்டாக பார்த்தே ஆகணும். 6.1 99% அங்கே வர்ற சான்ஸ் இருக்குது. 6.2 வரலாம், வராமலும் இருக்கலாம். கண்டிப்பாக ஷேராக இருக்கும் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் சான்ஸ் இருக்குது அதுவும். சரிங்களா? அது முடித்தோடனே மாடியூல் நம்பர் 7. மாடியூல் நம்பர் 7 கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ். ஓகே, மாடியூல் நம்பர் 7 வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ் வந்து நம்ம பார்க்கணும். 7.1ல் இருக்குது. 7.2ல் லிவரேஜஸ், 7.3 டிவிடெண்ட் டெசிஷன்ஸ். அப்போ மாடியூல் நம்பர் 7 இந்த 3மே படிக்கணுமானா எஸ், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரியும் படிச்சுக்கணும், லிவரேஜஸும் பார்க்கணும், டிவிடெண்ட்டும் பார்க்கணும். ஓகே, அப்போ மாடியூல் நம்பர் 1.1 ஃபஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து நீங்கள் மாடியூல் நம்பர் 3 ஃபுல்லாக முடிச்சிடுறீங்க. மாடியூல் நம்பர் 4 கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறீங்க. மாடியூல் நம்பர் 6 அந்த கான்செப்ட் முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் நம்பர் 7. ஸோ இதுதான் உங்களுக்கு மெயின் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய சாப்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஆர்டரில் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் தான் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, சரி. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? டேரெக்டாக செக்ஷன் பி, மாடியூல் நம்பர் 8, 9, 10, 11 ஃபுல் அண்ட் ஃபுல்லி தியரிட்டிக்கல் தான். அதில் அந்த சார்ட் மாதிரிலாம் இருக்கும்ல, டயக்ராமேட்டிக்காக வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் படித்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான். அதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அப்படியே போடணும்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த டைப்ஸு, இம்பார்ட்டன்ஸு, நீட்ஸு, அட்வான்டேஜ், லிமிடேஷன்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். அதனால் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, இந்த டைப்ஸு இதெல்லாம் டைப்ஸ்னு ஏதாவது கொஷின் இருக்குன்னா அதை வந்து ஹெட்டிங் மாற்றாதீங்க. ஓகே, ஏன்னா டைப்ஸுங்கிறது ஒரு 4 டைப்ஸ் 5 டைப்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஒரு ஹெட்டிங் மாற்ற முடியாது. ஸோ அதனால் அதில் அசிட்டிஸ் என்ன இருக்கோ அந்த ஹெட்டிங் அசிட்டிஸ் எழுதுங்க. ஓகே, சரி. இது முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மாடியூல் நம்பர் 5. மாடியூல் நம்பர் 5ல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங் இருக்குது. ஓகே, எக்ஸாமில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சம் தான். ஓகே, இல்லை ப்ரோ எனக்கு டைம் இல்லை, இப்போ நான் மாடியூல் நம்பர் 5 நான் விடலான்னு இருக்கேன், வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றுமே தெரியாமல் போகிறதுக்கு சும்மா கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. வாட் யூ மீன் பை பேபேக் பீரியட், வாட் யூ மீன் பை ஐஆர்ஆர், வாட் யூ மீன் பை ஏஆர்ஆர், அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா ஒன் வேர்டுக்கு வந்துச்சுன்னா உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியாமல் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, இஃப் இன்கேஸ் மாடியூல் நம்பர் 5 நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்ம சொன்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடியூல் 5 விட்டாலும் ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் மிச்ச சாப்டர்ஸில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், அதுதான் மெயின். ஓகேங்களா? இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மாடியூல் நம்பர் 3ல் வந்து ரேஷியோ அனலைசிஸ் விட்டுருவாங்க, மாடியூல் நம்பர் 6 கம்ப்ளீட்டாக விட்டுருவாங்க, மாடியூல் நம்பர் 7ல் பாதி விட்டுருவாங்க. இப்படி விட்டுட்டு போய் நீங்கள் கேபிட்டல் பட்ஜெட்டிங் விட்றீங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது, அது தப்பு. ஓகே, நீங்கள் மாடியூல் நம்பர் 5 விடணும்னு நினச்சிங்கன்னா சும்மா கான்செப்ட்டுக்கு மட்டும் ஒன் வேர்டுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு மிச்சத்தை கம்ப்ளீட்டாக விடலாம், நோ இஷ்யூஸ். ஆனால் அதை விட்டால் மிச்சம் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும், அவ்வளோதான்.
ஓகே. ஸோ நான் இப்போ விடணும், விடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லல. நான் வந்து ஸ்மார்ட்டா உங்களுக்கு ஒரு பிளான் சொல்லணும் அவ்வளோதான். விடுறதும், விடாததும் உங்க விஷ். நான் விடணும்னு கண்டிப்பா நான் சொல்லவே இல்ல. சரிங்களா? ஓகே. இப்போ மாடியூல் நம்பர் 5ல வந்து சம்மு, ஒன் வேர்ட் எல்லாம் பார்த்தாச்சு. அப்படியே கொஞ்சம் மேல வந்தீங்க அப்படின்னா, மாடியூல் நம்பர் அதில அந்த 1.2 இருக்குல்ல, அந்த 1.2 வந்து சம், 1.3 வந்து சின்னதா சம்ஸ் அண்ட் ஒன் வேர்ட்ஸ். ஓகே. மாடியூல் நம்பர் 2 கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு தியரிட்டிக்கல் தான் இருக்க போகுது. மாடியூல் நம்பர் 2 அப்படிங்கிறது வந்து தியரிட்டிக்கல் தான் இருக்க போகுது. ரொம்ப கஷ்டமான தியரிலாம் இருக்காது. நீங்க அதனால வந்து ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது. இந்த பிரைமரி மார்க்கெட், மனி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் அதில ரொம்ப பேசிக்கா தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ரொம்ப அட்வான்ஸ்லாம் இருக்காது. பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப நார்மலா தான் இருக்கும். அதனால லைட்டா மட்டும் அத தெரிஞ்சுட்டு போங்க. அவ்வளோதான். ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் பொறுத்தமட்டில ஒன் வேர்ட்ல கொஞ்சம் ஃபுல் மார்க் வர்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா, ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து உங்களுக்கு இருக்கும். சிலர் அதையும் மீறி வாங்குறவங்க இருக்காங்க. ஆனா, ஒரு சிலர் கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். அது நேச்சர். ஸோ, அதனால நான் இப்போ சொன்னேன்ல ஒரு ஆர்டர். மாடியூல் நம்பர் 1.1ல ஆரம்பிச்சு 3, 4 அப்படின்னு சொன்னேன்ல. அதே ஆர்டர்ல படிச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டா வந்து இந்த 1.2, 1.3 மாடியூல் நம்பர் 2வோட நீங்க ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ஆர்டர். இது எல்லாமே படிச்சுட்டு போனா நம்ம கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் போ முடியும். இல்ல லாஸ்ட் மினிட்ல நான் இருக்கேன் ப்ரோ. என்னால வந்து சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு 55 மார்க், 60 மார்க் வந்தா போதும். அந்த லெவல் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, கேபிட்டல் பட்ஜெட்டிங் நீங்க விடணும்னா அத விட்டுக்கலாம். பட் அத விட்டீங்கன்னா மிச்சம் எல்லாத்தையும் பார்க்கணும். அதுதான். அத நீங்க விடுற மாரி ஆப்ஷன் வச்சுட்டீங்கன்னா, மிச்சம் எல்லாத்தையும் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். நீங்க அதையும் விட்டுட்டு, ஃபண்ட் ஃப்ளோ விட்டுட்டு, கேஷ் ஃப்ளோ விட்டுட்டு, ரேஷியோ அனாலிசிஸ் இவ்வளோ இதுவும் விட்டுட்டு போனீங்கன்னா, மார்க் உங்களுக்கு கேரண்டி கிடையாது. ஓகே. தட்ஸ் ஆல். இந்த ஆர்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். மார்க்ஸ் நீங்க டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே வந்து ஸ்கோர் பண்ற மாரி இருக்கும். ஃபார்முலாலாம் நோட்ல வந்து கொஞ்சம் நல்லா நீட்டா மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம பார்க்குறது வந்து இந்த ஆர்டர்ல தான் கண்டிப்பா பார்க்கணும். இப்படி பார்த்தா தான் உங்களுக்கு மார்க்கும் நல்லா வந்து ஸ்கோர் ஆகும். இந்த ஆல்மண்ட்ஸ் ஜி ஸ்கொயர் இருக்கு பார்த்தீங்களா? மாடியூல் நம்பர் 3 அது சிலர் வந்து சும்மா நார்மல் தான் எல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நெனச்சிராதீங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆல்மண்ட் ஜி ஸ்கொயர் உங்களுக்கு எதுவும் சம் வந்து இன்னும் அடிஷனலா தேவைப்பட்டுச்சுன்னா, கூகுள்ல வந்து ஆல்மண்ட் ஜி ஸ்கொயர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் போடுங்க. நிறையவே கிடைக்கும். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் புக்ல இருக்க சம்ஸ் பார்த்துக்கோங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் புக்ல இருக்க சம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. மாடியூல் நம்பர் 7லாம் விட்டுறவே கூடாது. ஏன்னா 2 சம்ஸ் வரதுக்கான சான்சஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ, அதனால கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா மட்டும் பாருங்க. அப்படி ஏதாவது சாப்டர்ஸ் விடணும், இது விடலான்னு இருக்கேன் ப்ரோ. அது விடலாமா வேணாமா அப்படிங்கிறத உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு பர்சனல் ஒண்ணு இருக்கும்ல. அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்கிப் பண்ணலாமா வேணாமாங்கிறத நான் சொல்றேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.